ஷஷ்டி விரதம் தொடங்கி இன்னையோட 29வது நாள் ஆகுது. இந்த வாழை இலைய ஏன் கட் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம உருளையிலலாம் தண்ணி போட்டு பூ வைப்போம் இல்லையா? எப்போவுமே தண்ணிய போட்டுட்டு அப்படியே தான் பூவ எடுத்து நம்ம அழகாக வைப்போம். அதுக்கு பதிலா இந்த மாதிரி வாழை இலை கிடச்சிச்சின்னா சின்ன சின்னதாக கட் பண்ணி, இந்த வாழை இலையில சாமந்தி பூவோ, ரோஜா பூவோ எதுவாக இருந்தாலும் இந்த மாதிரி குத்தி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. பார்க்கறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ உருளையில் தேவையான அளவு தண்ணி விட்டு கொஞ்சமாக பன்னீர் போட்டுக்கோங்க. பச்சை கற்பூரத்தை நல்லா பொடியாக அது கூட சேர்த்து, கூடவே பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ஜவ்வாது போட்டிங்கன்னா வாசனை நல்லா வீடு ஃபுல்லாக நல்லா வாசனையாக இருக்கும். இந்த பூவுமே வந்து சீக்கிரமாக கெட்டு போகாது. ஒரு 2லேருந்து 3 நாளைக்கு நமக்கு ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். அதுக்கப்புறம் பிரம்ம முகூர்த்தத்துலேயே விளக்கெல்லாம் நல்லபடியாக ஏற்றியாச்சு இன்றைக்கி. காலையிலே ரொம்ப சூப்பராக சாமி கும்பிட்டு முடிச்சிட்டேன். 4, 5 நாளாக பூஜை ரூம் பக்கமே போக முடியல. பூஜை ரூம் எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி நல்லபடியாக இன்றைக்கி சாமி கும்பிட்டு முடிச்சிட்டேன் ரொம்ப ஹாப்பியாக. தேங்க்யூ.